சொன்னார். என்னை கூப்பிட்டு என்ன செய்தாரு, இந்த இது வந்து பழனி மலை பக்கத்துல கூப்பிட்டு போனார். ஒரு கரண்டியும் ஒரு ஈயமும், இவ்வளவுதாங்க. ரெண்டையும் கூப்பிட்டு வர சொல்லி கொண்டு போறாரு. அங்க இருக்கிறேன் செட்டையெல்லாம் எடுத்துட்டு வாடான்னாரு. அவர் சொன்ன இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி சட்டைகள் இருக்கும், அதை எடுத்துட்டாரு. எனக்கே தெரியாம அவர் செய்யறாரு. நான் அதெல்லாம் எடுத்தோன்னு இந்த கரண்டியை வச்சு, இரும்பு கரண்டி ஈயம்ங்க, அந்த ஈயத்தையும் வச்சு என்ன செய்யறாரு, இதெல்லாம் போட்டு எரிடா அப்படிங்கிறது. அது எரிஞ்சு வந்த உடனே இந்த ஈயம் உருகுது. உருங்கின உடனே என்ன செய்யுது, தங்க கலரா மாறுது. எல்லாம் தவறு. இது அப்படி எரிஞ்சு பார்த்தோன்னு கொதிக்குது. கொண்டோடனே எப்படிதான் இருக்குது, ஜக 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 ஜக, என்னடா ஜக ஜக அப்படி விட்டாரு. 2 அடி எப்படிதான் இருக்குது, ஜக ஜகன்னு இருக்குது. என்னடா ஜக ஜகன்னு 2வது ஒரு அடி கொடுத்தாரு. மீண்டும் நான் என்ன ஜக ஜகான்னு இருக்கிறேன். எப்படிதான் இருக்குன்னு, தங்க மாதிரி மின்னுருங்க அப்படி சொல்றாரு. தூ அப்படின்னு சொல்லி போட்டு அவர் உமி நீரை துப்புறாரு. துப்புனோட மூடுறாங்க. அப்புறம் எடுத்து பார்த்தா உறைந்திருக்கு. பார்த்தா தங்க கட்டு. அது அழுங்காம கொண்டு போய் என்ன செய்யறாரு, விட்டுட்டு வராங்க. 2 பேர் இதை என்ன செய்ய நிஜமா பொய்யாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 இந்த தங்க வேலை செய்யறவிட்டு அந்த நாள் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஒட்டர் மடத்துல தான் அவங்க இந்த தங்க வேலை செய்யணும். குண்டு உரைச்சி பாருப்பா அப்படின்னு. அண்ணா இது என்ன, இது சாமிகிட்ட நீங்க நிறைய கத்துக்கிட்டது கொடுத்தாங்க, நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் செய்யுங்கிற இவன் அதை வந்து கொண்டு உடனே இதை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்ய நகை கேட்டர்கள் கொடுத்தா, நீ பைத்தியத்துக்கு கூட சேர்ந்து இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ விஷயத்த வச்சுதான் கொண்ட, நீ எவ்வளவு வேணாலும் கொண்டா, உனக்கு இந்த காசு தர்றேன், ஆளுக்கு போய் ஆனா லாபம் நீ சும்மா செய்யற, நான் காசு கொடுக்குற பகுதி இன்னைக்கு தங்க வேலையில பகுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நீ எவ்வளவு வேணாலும் வாங்கி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பார்த்தோன்னே இதை என்ன செய்யிட்டாரு, இவன் இந்த மாதிரி சாமி தங்கம் செய்யறாங்க. இந்த இன்னொரு நாள் வாத்தியார் ராமகிருஷ்ணன் அவர் பாதரசத்தை சொன்ன, அந்த ரசத்தை கட்டி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு, இந்த தங்கம் செய்யறது. நான் பாதரசத்தை கட்டி முடியல, நீ தங்கத்தை கொண்டு வைக்காமல் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. நீ செய்ய வேண்டாம், நானே செய்துக்கிறேன், உங்க வேண்டியதை நீங்க என்னென்ன சொல்றீங்க அதை கட்டி கொடுங்க. நீ செய்யக்கூடாது நினைக்க, நீ செய்ய வேண்டாம் கூட சுத்திட்டு இருந்தார். அப்படி செத்தும் போனார். இந்த மாதிரி ஆசைகள் ஒரு மனிதனுக்கு வர்றது இப்படி. எனக்கு இதை மாதிரி செய்தவன் என்ன ஆயிப்போச்சு, கடையில கொடுத்தானே காசை வாங்கி தரேன். என் பிள்ளைய எத்தனை பேர் இருந்து பாத்துக்கிறான்னு அந்த காசை வாங்கி என்ன செய்தாரு, அது எல்லாத்தையும் கொடுத்தாரு. பாரு எத்தனை பேர் எங்க இருக்கா, அவங்க கஷ்டமெல்லாம் எப்படி இருக்கா, அவனை நிவர்த்தி பண்ணணுமா இல்லையா, அப்படின்னா காசு கொடுத்தாங்க. எனக்கு 1 ரூபா கொடுத்தாரு. இத்தனை தூரம் எவந்த வரும், இந்த 1 ரூபாயை கொண்டு உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது மிட்டாய் கிட்டாய் வாங்கி கொடுக்கணும். இப்படி செய்த உடனே நான் எனக்கு என்ன ஆசை வந்தது, இவர் இப்படியெல்லாம் செய்ய சொன்னால அவர் சொன்ன இடத்துலலாம் மறுபடியும் இந்த சட்டையை தூக்கிட்டு வந்து இதை கட்டி கொண்டு வந்து நான் செய்து அதே மாதிரி தங்கமாச்சு. தங்கம் ஆன உடனே 2வது ரவுண்டு கொடுத்தோன்னு இடம் அடிச்சுக்கிட்டார். இந்த 2 பேர் தங்கம் பதமாகினா மறுபடியும் அங்க கொண்டு கொடுத்தேன். எப்படி நாயினா உனக்கு இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு ரொம்ப சக்தி வந்தாச்சு. உங்களை தேடி எத்தனை பேர் வருவாங்கன்னு இதுல பெருமை பேசும். சொன்ன உடனே அங்க இருந்து வர்றாங்க, ரோட்ல திட்டிக்கிட்டு வர்றாங்க, டேய் திருட்டு, அதே திருடா, அதே தெலுங்குராஜன்னு திட்டிக்கிட்டு வர்றாரு. ஒரு செயின், சைக்கிள் செயின் எடுத்து வர்றாரு. சைக்கிள் செயின், டேய் திருடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி ரகசியம் திருடான்னு எழுந்திரிச்சு விழுந்துட்டு சந்த பக்கம் ஓடி ஒழிஞ்சிக்கணும். அங்கேயும் பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றாரு. எங்கேயும் கத்திட்டு வர, திருடன் தெலுங்குராஜன் திருடன், என்னை திட்ட மாட்டேன், தெலுங்குராஜன் தான் திட்டு. அப்ப அதை எடுத்து ஓடி 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 பாக்குறேன், இருந்தாலும் ஓடல. கடைசியில என்ன செய்தாரு, சுற்றி மணிட்டு எவ்வளோ தங்கம் செய்த அப்படி தப்ப முடியல, வாங்கிட்டேன். வாங்கிக்கிட்டோன்னு என்ன ஆகி போச்சு, அவர்கிட்ட வாங்கிட்டார். சரி நீ போய் வித்துட்டு விளாண்டார். வித்துட்டு வாங்கிட்டு வந்த உடனே, ஏண்டா உனக்கு இந்த திருட்டு போச்சு, உன் மனசு தானே தங்கமாக்கும்படி, இதுல எத்தனை நிலைகள் இருக்கு, உன் மனசு தங்கமாக்கி எத்தனை தங்க வேணாலும் நீ சம்பாதிக்கிறாங்க, ஏன்னா இந்த புத்தி வருது. ஏன்னா அவர் சொன்ன நிலையில் வரப்போகும்போது இதே மாதிரி சொல்லி திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வினைச்சு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தார். அப்போ என்ன நினைச்சேன், இந்த ஆசை வரப்போகும்போது எனக்கு அந்த மாதிரி இதே மாதிரி நாம செய்யும்போது அடுத்தவங்களுக்கு ஆசை வரதான் இல்லைங்களா. நான் குருநாதர்கிட்ட பழகிட்டு இருக்கும்போது அவர் தெரியாம காசமா இருக்கு, வீட்டுக்கு கஷ்டத்தை போக்கி விட்டுலாம் அப்படின்னு இந்த உணர்வு தான் வருது. ஏன்னா மனிதர்களுடைய மனங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறார். அப்புறம் பார்த்தோன்னு நம்மளுக்கு பின்னாடி தங்கத்தை வித்தாருன்னு சொன்னா எல்லாம் தேடி வர ஆரம்பிச்சாங்க. நீ கொஞ்சோண்டு சொல்லி கூடியா, நாங்க செய்துக்கிறோம், நீங்க செய்ய வேண்டாம், உன்னை செய்தாலும் ஒரு நாள் இது பண்ணாங்க, எனக்கு சொல்லி கொடுத்துரு, நான் போறேன் செய்துக்கிறேன், உனக்கு வேண்டியது என்ன செய்யறேன், 1/2 பங்கு கொடுத்துறாங்க. இப்படி என்னை சேர்ந்து சுத்திட்டு வந்தவங்க ஏராளமானது.
ஏன்னா குருநாதர் ஒவ்வொரு ஆசையும் தன்னை காட்டுக்கொள்ள கொண்டது, இதெல்லாம் தெளிவுபெற்றார். அதனால் அப்ப அவர் என்ன செய்றாரு, இந்த தங்கத்தை நீ எப்படி மனசாக்க வேண்டும் என்று இங்கே காட்டுகின்றார். ஆக சூரியன் எப்படி பல உணர்வை எடுத்து பாதரசமா மாறி உலகத்தின் தன்மை எப்படி உருவாக்கும் தன்மை பெறுகின்றதோ, அதே போல எல்லா மனிதனுடைய உணர்வு இந்த பாதரசத்தின் தன்மை அடைந்ததுதான், அதன் உணர்வின் தன்மை பெற்றதுதான் இந்த உயிர். ஆக மட்டும் இந்த உன்னுடைய உயிர் இதை போல ரசமாக்குதல் வேண்டும், உணவின் தன்மை ஒன்றாக்குதல் வேண்டும். எப்படி பாதரசம் சுக்குநூறாக ஆனாலும் அது மீண்டும் ஒன்று சேர்த்து ஆகிறோ அதன் வழியில் நீ செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்படி காட்டினார். ஆனால் குருநாதர் இதை மட்டுமா பல நிலைகளை செய்யப்படும் போது சக்தி வந்த உடனே ஒரு வார்த்தை கேட்கின்றார். என்ன சொல்றாரு, நீ நல்ல சூட்டையும் கோட்டையும் போட்டுக்கிடா அப்படி நல்லா ஆசை தோன்றுவார். இருந்தாலும் நீ முருகன் காட்சி தருவான், அவன் காட்சி தருவான்னு நீ என்ன கேட்கணும்னு சொல்லிவிடாரு. எனக்கு செல்வம் வேணும், செல்வாக்கு வேணும், சொல்வாக்கு வேணும்னு கேட்பாரு. அதுக்கு விளக்கம் சொல்றாரு, இந்த செல்வம் இருந்தாலும் செல்வாக்கு வேணும், அந்த செல்வத்தை இல்லாமல் அந்த செல்வத்துக்கு எதிரிகள் வேணும், செல்வாக்கு வேணும், இரண்டாவது சொல்வாக்கு வேணும். இதை சொன்னால் உணர்வின் தன்மை, அது உணர்வே அவன் கிடைப்பு தன்மை, இந்த 3 நிலை ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னு சொல்றான். ஆனா முருகன் அவன் காட்சி கொடுப்பான், நீ என்ன கேட்கணும் அப்படின்னு இதை கேட்கும்படி சொன்னார். இதை போல இது பல உணர்வுகளின் உண்மையின் நிலையில் இயக்கி கேட்கணும். அப்பதான் என்னை மில்லுல இருந்து வேலையை நீக்கி விட்டு வேலையை போச்சு விட்டார். வீட்டுல எங்க சாமி அம்மாவுக்கு தெரியும், அந்த அம்மா சீக்கிரம் இருந்து எந்திரிச்ச அம்மாதான். வேலையை விட்டு எங்க வீட்டுல வந்து சொல்லி இருக்கிறாங்க, இது மாதிரி சாமி வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அங்க வேலைக்கு போனாலும் என்ன செய்யறாரு, உடனே போ நடிக்கும், அவனை உடனே ரிசைன் பண்ணணும், ஏன்னா ரிசைன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அது உனக்கு வேணுங்கிறது வேணும், பணம் செலவுக்கு வேணும் தர்றோம்ப்பா, நீ வேலையை பாரு. அங்க அதுக்குள்ள போனாச்சுன்னா அங்க நீ உடனே அவனை வெளியில் அனுப்புறியா இல்லையான்னு அங்கே கேட்கு. ஆனா அவருக்கு சொன்ன உடனே அந்த அதிர்ச்சியானவன்னு அவருக்கு ஒரு கிடுக்கிடுக்கிட்டு மயக்கம் வருது. என்னப்பா அது, உன்னை யாரோ போட்டு எண்ணெய் போட்டு வளர்க்குறாங்க, உனக்கு வேலையை விட்டு போச்சொல்லு அப்படின்ட்டு, பணத்தை கொடுத்து போச்சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி அவர் சொன்ன உடனே என்ன செய்யிட்டாங்க, அவங்களும் பயந்துட்டு நீ எப்ப வேணாலும் வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி வேலைக்கு வரும்படி சொன்னார். ராமசாமி இப்பதான் கிடைச்சதுங்க, சரி வேலைக்கு வரணும்னு அப்படி சொல்றாங்க. அப்பதான் அவர் அங்க சொல்லி மேனேஜர் வேணா நீ வேணா போய்க்க போகுது. அந்த 700 ரூபாய் கொடுத்தாங்க அன்னைக்கு, கொண்டு வரணும்னு ரோட்ல மாற்றிக்கிட்டீங்க பாரு, எத்தனை பேர் பட்டினியா இருக்காங்க, அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுல கூட கொடுக்க முடியல. நீ வீட்டுல கொடுத்தேன்னா வேலையை வியாஜனாம பண்ணிட்டான்னு உன்னை நிச்சயம் அழுக போறாங்க, நீ கொண்டா அழுகிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அதுவும் கொடுக்க முடியல வீட்டுல. இந்த மாதிரி சில சிரமங்களை ஏற்படுத்தி அதை கொண்டு வந்தப்ப நினைச்சிட்டேன், நான் வீட்டுல யாருக்கும் சொல்லாம பேசாம உட்காந்து. இப்ப இந்த மீராங்கிற சின்ன பிள்ளை அதுக்கு நிறைய காட்சி கொடுக்கும், பெரிய பிள்ளைக்கும் காட்சி கொடுக்கும். ஆனா தண்டபாணி சின்ன பையனும் 2 பேரும் சாமி அம்மாவுக்கு காட்சி கொடுக்காது. ஆனா அவங்க 2 பேருக்கும் காட்சி கொடுத்த உடனே இப்ப எனக்கு சோறு போட்டு வச்சிருக்காங்க. இந்த சோறு தட்டு அன்னைக்கு அங்க போய் நிற்கும். சோறு தட்டு இங்க வச்சு நம்ம கையை வைக்க பண்ண நடக்குங்க போடும். அப்ப அன்னைக்கு இந்த தோட்ட பண்ண அங்கே கொண்டு வைப்பான். இப்படி மாற்றி மாற்றி வந்த உடனே அவ பிறகு சந்தேகம் வந்துருச்சு, என்னமோ ஏதோ நடக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சு. அப்ப அந்த படத்துல என்ன செய்யறாரு, காட்சி கொடுக்குறாரு குருநாத். காட்சி கொடுத்து உங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் வேலையை விட்டு நிற்க சொன்னேன், வேலையை விட்டு நின்றுட்டான், அது நீ யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது, சொன்னேன் உனக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை ஒன்றும் சொல்லலைங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் உனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு இந்த அம்மா சீக்கிரம் இருந்து எந்திரிச்சு இதுக்கிட்டையும் சொல்லலை. இப்படி இருந்த உடனே எனக்கு மன சங்கடம் ஆகிப்போச்சு. அப்பதான் அந்த உணர்வை எடுத்து நேரா நீ மலைக்கு போகிறது. இந்த மலைக்கு போகணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இது என்ன, முருகன் உனக்கு காட்சி கொடுத்தானே என்னென்ன கேட்கணும் அப்படின்னு சொல்ல. நாம இப்ப சாதாரண வழக்கில் பார்க்கும்போது முருகன் என்றபோது முருகன் இப்படித்தான் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. நான் படி மேல ஏறி போனேன், சாப்பிடவும் முடியல, கிறக்கும் அதிகமாகுது, என்னுடைய சிந்தனையும் எங்கெங்க போகுது. அதான் வம்பா போச்சு. நீ சாமியம்மா உடல்ல இருந்து இப்பதான் எந்திரிச்சு, சின்ன பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி இருக்குது, மாமனாரும் இறந்துட்டாரு, பாக்குறதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிற வகையில இப்படி தகச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உணர்வு ரொம்ப கவலையா இருக்க போகும்போது திடீர்னு மலைக்கு போக அப்படின்னாரு. இந்த உணர்வு எடுத்து மலைக்கு போயிட்டு இருக்கேன். மலைக்கு போய் என்ன செய்தேன், அப்ப போன உடனே நான் போற நேரத்துல
கூட்டம் கம்மியா இருக்கும், 7-8 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 7-8 பேர் வந்து என் உடல்ல கமகமன்னு வாசனை வந்து ஏற்கனவே நான் மலைக்கு போகக்கூடிய அங்க இருக்கிறாங்கல்ல வாட்ச்மேன்களா வந்து நைனா நைனா வாங்க வாங்கங்கிறேன். அதுல எடுத்து சாம்பாரத்துல யாரோ அர்ஜுன பண்ண அந்த மாலை எடுத்து எங்க இடத்துல போங்க. ஐயா என் கழுத்துல இல்லை நைனா, இதை போடணும்னு தோணுது உனக்கு போடுறேங்க. ஆனா எனக்கு போடணும் என்னையா வந்தது, நான் இப்படி கஷ்டப்பட்டுறேன், என்னமோ எனக்கு உங்களுக்கு போடணும்னு தோன்றது, நான் போட்டேன் அப்படின்னு. அந்த முதல் அந்த வரவேற்பு அந்த மாலை போட்டோன்னு என்ன செய்யுது, அந்த சிலையிலிருந்து முருகன் அப்படியே எந்திரிச்சார். அந்த உணர்வு அந்த குழந்தை பருவமா வர்றது தெரியுது. தெரிஞ்ச உடனே நான் முன்ன பின்ன முருகன் நான் பார்த்தது இல்லை. காட்சியில சிலையிலிருந்து முருகன் வந்தா எப்படி இருக்கும், சிலையிலிருந்து முருகன் வந்தா எப்படி இருக்கும், எனக்கே அதிசயம் பொங்க முடியல. அப்புறம் வந்த உடனே எனக்கு என்ன ஆகி போச்சு, செல்வாக்கு சொல்வாக்கு தனம் இந்த பொருள் வேணும் அப்படிங்கிறவங்கள செல்வம் வேணும், செல்வாக்கு வேணும், சொல்வாக்கு வேணும்னு கேட்கறது மனசு வரும். ஆக நம்ம வாழ்க்கையில முருகனவே பார்த்தாச்சு. நம்மளுக்கு அதற்காக இன்னும் என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் நல்லது செய்யணும், நல்லது செயல்படுத்தணும், அந்த நல்ல வழி நடத்தணும். என்னை அறியாது தீயர்கள் வந்தால் வராது தடுக்கக்கூடிய அந்த சக்தி எனக்குள் ஆசைன்ற நிலைகளும் தவறான உணர்வு வந்தாலோ அது வராம தடுக்கும் அந்த சக்தி நீங்க கொடுக்கணும்னு வேண்டும். அவ்வளவுதான். அதை கேட்டுட்டு அங்கிருந்து நேரா போகர் சமாதிக்கு போனோம். அங்கேயும் ஆள் இல்லை. போன நின்ற உடனே போகரை பற்றி தெரிஞ்ச உடனே அந்த சேகண்டி சத்தம் கேட்குது. கேட்ட உடனே அந்த இது அந்த பூசை செய்து திடீர்னு நைனா நைனா இது என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு உள்ளுக்கு வந்தா நான் நின்றுக்கிட்டு சேவண்டி சத்தம் அவருக்கும் கேட்குது. வந்த உடனே இது மாதிரி இருக்குது அப்படின்னு நானும் ஒரு அடிக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கே தெரியல. அந்த மாதிரி உருந்த உடனே சில ஒரு அற்புதமான வாசனைகள் எங்கேயோ கொண்டு அழைத்து போற மாதிரி இருக்கு. அப்ப இவர் வந்த உடனே பார்த்து போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நான் பெரிய சித்திகள் விளையாடுறப்ப தரைக்கு மேல கொஞ்ச நேரம் இருக்குறீங்க, சாகண்டி சத்தம் எல்லாம் கேட்குது, போகண்டி அருகிலே பற்றிக்கிட்ட போறதுங்க. நம்ம வழக்கமா அங்க போயிட்டு வரனால அது இப்படியே கேட்குறது. இந்த பெரியவர் இப்ப இருக்கிறாரு நம்ம தெரியல, நம்ம தெரியல. ஆனா அந்த போகர் சமாதியில இந்த மாதிரி நடக்குது. அப்ப நடந்த உடனே எனக்கே தனி உற்சாகம் வருது. நாங்க சாப்பிடாம இருந்த நிலைகள்லாம் மாறி நாங்க கேட்டது என்ன ஆகுது, எனக்கு செல்வம் வேணும், செல்வாக்கு வேணுங்கிற விட்டுட்டு நான் நல்லவனா இருக்குன்னு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் கேட்டதுனால என்ன ஆகி போச்சு, இந்த உணர்வோட வந்தேன். என்ன நம்ம தப்பு செய்துட்டேன்னா இவங்க எல்லாம் மகானா தெரியுது, ஏதாவது தவறாகி போச்சுன்னா சாபத்துக்கு இல்லை நான் ஆளாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த பயத்திலேயே கேட்டேன். அங்கிருந்து கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வந்து என்னை நெறியாமல பெரிய உற்சாகம். சின்ன சேலத்திலிருந்து யாரோ ஒரு ஆவி பெற்றத அது பல தாய்த்துகள் உடல் எல்லாம் பூரா பார்த்தா வெறும் தாய்த்து ஒரு பெண், ஆனா அழகான பெண். அவங்க எங்கெங்கேயும் சுற்றி பார்த்துங்க ஒண்ணும் முடியல. அப்ப இதை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு படையே அவங்க கிட்ட வருதுங்க. படி மேல இருந்துட்டு இந்த மேலே நாளுங்க போட்டு ஏறு 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 ஏறுங்க, அதனால மேலே ஏற முடியல. அப்ப நான் இந்த பௌத்த சமையல இந்த உபரியை போகும்போது அந்த படி முன்னாடி இருந்து எல்லாம் தாளம் போடுங்க, அந்த உபரி வீசி எறிஞ்சிட்டு நான் பாட்டு போயிட்டேன். போனவொன்னு அரஹரா முருகா அப்படின்னு சொல்லிட்டு அது ஏறி போகுது. அங்க ஏறி போக ஒரு கூட்டம் எண்ணி ஒரு ஆள் துரத்திட்டு அந்த ஐயா நீ முருகனே தான் என்னை எங்க நீங்க வரப்படுங்க, அதான் நான் முருகனும் இல்லை கத்திரிக்காம இல்லப்பா இல்லை நீங்க முருகன் தான், நீங்க விமாமாறு வேடத்தில் வந்திருக்கு. எனவே நாங்க இத்தனை பேர் என்னென்னமோ செய்யணும், இத்தனை தாயதை கிட்ட ஒன்றும் முடியல. இந்த பொம்பளை இன்னைக்கு வேகமா ஓடுதுங்க, முருகன் ஏதோ பாதை நாங்க வேண்டி இருக்கிற என்ன சாதாரண ஆளியா நம்ம இல்லை அதன்னு விட மாட்டேங்கிறோம். அப்படி எவ்வளவு சொன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு அவ்வளவு உற்சாகத்தை அந்த இடத்துல ஊற்றாங்க. எனக்கு ஒரே குஷி, ஐயா நான் இப்படி உண்மையில் இந்த உபரி வேணா நீங்க கையில கொண்டு போங்க, நீங்க கொண்டு போங்க, எதா ஆனாலும் பாத்துங்க. இல்லை நீங்க வந்துதான் ஆகணுங்க, ஐயா நான் வர்றதுக்கு இல்லையே நான் போறேங்க விட்டுட்டு போயிட்டார். இங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா வந்த உடனே என்னை அடிச்சா பயங்கரமா அடிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட அவங்ககிட்ட என்ன கேட்க சொன்னேன், நீ என்னத்தை கேட்ட, பணம் இல்லைன்னா நடக்குமா, செல்வம் வேணும் செல்வாக்கு வேணும் சொல்வாக்கு வேணுங்கிற, நான் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறேங்க, எனக்கு எவன்டா மதிக்கிறான், நீ அதை இது பெற வேணுங்கிறது தானே இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் அடிச்சு இருந்த இந்த மூலகட இவர் மஜித் அவர் அங்க இருக்கு, மாமா வசமா மாட்டிக்கிட்டீங்க, அவர்கிட்ட தையல் தவணி போட்டு நல்லாகி அவங்களை உதைச்சாரு, நீங்க சிக்கிக்கிட்டீங்களா அப்படின்னாரு. அப்படின்னு அவரை கேட்ட உடனே என்ன ஆயிப்போச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிப்போச்சு.
ஆனா இவருடைய உண்மைகள் அவருக்கு நமக்கு தான் தெரியும். ஆனா எப்படி நடந்தது, எப்படி நடந்துகிட்டு வரும். இருந்தாலும் அடி சட்டையெல்லாம் கழித்தார். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க டாக்ஸி டிரைவரெல்லாம் இந்த கடை ஒன்று அடிடா அப்படின்னு வர்றாங்க. ஐயா நீங்க பேசாம விட்டு போங்க, எங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, நீங்க ஒண்ணு அவரை தொடாதீங்க. இல்ல இது ஒரு பைத்தியம் இருக்க ரொம்ப முச்சி போச்சு போடுது, எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு போகுது அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி செய்து இது பண்ணாங்க. என்னை விட்டா பாடலை, சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஜெய்சிந்தோன்னு கோமணி இருந்தா ஜட்டி இல்லைன்னு அதுவும் இல்லை. அந்த மாதிரி 6 பால் கிழிச்சு வச்சாரு. அப்பதான் திண்டுக்கல் ரோட்ல போய் அந்த இது ஸ்கூலுக்கு பார்த்து அந்த டாங்க் இருக்கு இல்லைங்க, அது பக்கத்தில் கூட்டு போனார். கூட்டு போனோன்னு அப்பதான் சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய சக்தி பெற்றிருக்கிறேன், என்னை எவனும் மதிக்கல. அதுக்கு அவன் தான் நீ முருகன் கிட்ட நீ செல்வம் வேணும், செல்வாக்கு வேணும், சொல்வாக்கு வேணும்னு கேடு அப்படின்னு சொன்னான். நீ நான் சொன்னதை கேட்கலையே, உனக்கு யாரா பணம் இருக்க? நான் அப்ப சொன்னேன், முருகனவே எனக்கு காமிச்சு கொடுத்தேங்க, இவருடைய சக்தி நீங்க குருவா இருந்து வழிகாட்டுறீங்க, நீங்க 2 பேரும் இருந்து எனக்கு போதாதா அப்படின்னு. அவ்வளவுதான். அங்கிருந்து வந்தவன கூட்டு வந்து இதை செல்ல இருக்கேன் கூட்டு வந்து லட்டு ஜிலேபி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு. அப்ப என்ன செய்தாரு, ஜவுளி கடைக்கு நல்ல சூட்டை வாங்கிக்கோ, நல்ல சட்டையை போட்டு சம்முன்னு வரணும், எனக்கு சூட்டு வேண்டாம் சாட்டு வேண்டாம், இந்த அவசியம் போட்டது போறோம் அப்படின்னு. நீ வாங்கிறியா, எனக்கு வேண்டாமே வேண்டான்ட்டு, நீ சூட்டை போட்டு நீட்டா இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு, உனக்கு சக்தி நிறைய கொடுத்துருக்கேன் நீ செய்யுங்க. அப்பயும் அதுல ஆசைத்து உண்டாரு. அப்ப அதுல இறந்த உடனே என்னப்பா இவர் என்னமோ சூட்டு வாங்கி தரணும், அது வாங்கி தர வாங்கிட வேண்டியதானு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு இந்த சூட்டு வேண்டாம் சாட்டும் வேண்டாம், என்னை ஆளை விட்டா போதும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷப்பட்டு இதுல வந்துகிட்டு இருந்தேன். நம்ம சைக்கிள் கடையில வேலை செய்யிட்டு நம்ம பேர் நல்ல சின்ன தம்பி, அவன் இங்க வந்த உடனே அவனுக்கு ஏற்கனவே சைக்கிள் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சா, நீ போயா, நீ கடையில உட்கார தடிக்கிறம் பிடிச்சுக்கணும், நீ வேலையை விட்டு போட்டு இதையும் போட்டு பிள்ளை வீட்டுக்காரன் விட்டு ஒரு பைத்தியக்காரன் சுட்டிட்டு நீ வராதியாங்கிறான். என்ன ரொம்ப போச்சு அப்படின்ட்டு நீ இவன் எழுத்து பேசாதவே இப்படி பேசுறானேன்னு. அப்புறம் அதை விட்டு போட்டு நேரா வந்தேங்க. வந்தவொடனே நம்ம இவருக்கு டீன் நைனா உனக்கு நல்ல பைத்தியம் பிடிச்சிடுச்சு, நல்ல நாயக்கர் சம்பாதிச்சு வச்சுக்க, நீ சொத்தெல்லாம் தொடக்கி விட்டு வரிசையில் வருது. எங்க வீட்டுக்கு முன்னாடி இப்ராஹிம் கடையில அங்க உட்காராது, எனக்கு பட்டம் பிடிச்சு போய் அப்படின்னு. யாரு? இப்ராஹிம். அப்புறம் எங்க போனாலும் என்ன செய்யும், நம்ம பிள்ளை இதே மீறாங்க, இந்த வீட்டுக்குள்ள வராது தரிசனம் பிடிச்சதுன்னு அந்த பிள்ளை வச்சு எல்லாரும் பேசுறாங்க. அதே தெருவுக்குள்ள வர போகும்போது ஒவ்வொருத்தரும் நம்மளை ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரி எதிர்ப்புணர்வு வரும். இந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அந்த கஷ்டமாகும் போதுதான் இவர்கிட்ட போனது. நம்ம நாராயணசாமி இல்லைங்க, இங்கே நம்ம பாப்பம் ராமசாமி, அவர் தோட்டத்துக்கு போயிட்டு எனக்கு பெரிய அவசியம் இருக்குது, எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. அங்க போனா அங்க சும்மா விடுறாங்க, பல நிலைகளை உருவாக்குறாரு, என்னென்னமோ செய்யப்படும் சொல்றாரு, எல்லா நிலைகளையும் தெரியுது. ஆகவே சிலருடைய உடல் ஒருத்தல் நோய் இல்லைன்னா அந்த சமயத்துல டெங்கி காய்ச்சல் மூட்டுக்கு வலிங்க. அப்ப என்ன செய்யும், மண்ணை தூக்கி வீசி இது போயிடும், சரியா போனா போகணும். அப்ப பார்த்தா அதே கூட்டமா இருக்கு. இப்படி எல்லாம் பல இடங்கள் என்ன எங்கேயும் போக விட மாட்டேங்கிறார், இப்படியும் செய்யறாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியும். வீட்டுல பார்த்தாலும் இந்த சாமியம்மா எந்திரிச்சு சின்ன தண்டபாணி வச்சுட்டு நாங்க போனோம்னா அங்கேயே போனோம். அப்ப அங்க இருந்து மகாலிங்கம் ஜோசிங்க ஜாதம் பாருங்க, அவன் வீட்டுல போய் தங்கி இருந்துக்கிட்டோம். அங்க பல அற்புதங்கள் நடக்குது, கூட்டங்கள் வருது. இதெல்லாம் பல செய்துட்டு இருக்கும் போதுதான் அப்பதான் அந்த மகாலிங்கத்தோட அண்ணன் பையனுக்கு அவன் வைத்த வலி இல்லை. ராமசாமி நாயுடு வீட்டுக்கு மறுபடியும் ரைஸ் மில்லுக்கு வர சொல்லி அங்க போயிட்டு இருக்கும் போதுதான் வைத்த வலியோட வேதனைப்படுறாங்க. வந்த உடனே நாங்க போன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்தா பரவாயில்லைங்க, இங்க கேன்சர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த கேன்சர் நீக்கிறதுக்கு நீங்க மெட்ராஸ். இவர் ராமசாமி என்ன செய்வாரு, நான் தான் இந்த உபரி எடுத்து கொடுத்தேனப்பா, இதை எடுத்து நீ என்கிட்ட இருக்கிற உபரி தானே கொடுத்தேன். அப்ப இதுல ஒரு வழிக்கு எவனாவது பாரிடால போட்டு இந்த மாதிரி செய்தித்தானோ இந்த மாதிரி தெரியல. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து அவர் தொடர்றதுக்கு யாரையும் தொட்டாருங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய நிலைகள் நடக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சந்தேகம். இப்படி பல குழப்பத்தில் இருக்க போகும்போது அந்த மகாலிங்கருடைய பையனுக்கு உடனே அருள் மாதிரி இருந்தது. நானும் தகச்சிட்டு இருக்கிறேன், எனக்கும் காட்சி கொடுக்கல. வந்த உடனே நான் தான் வந்துடுறேன், அவனுடைய கேன்சரை ஆபரேஷன் பண்ணி உள்ளேன், அது இப்ப வெளியே வந்திருக்குது
அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஜீவன் வந்தது. இது நடந்த நிகழ்ச்சி. அப்போ வெளிவந்த நான் தான் ஆபரேஷன் செய்தேன், அதனால அந்த கட்டி வெளியே வந்துருச்சு. அதை எடுத்து தண்ணீர் விட்டு கழிப்பார், சத்தத்துக்கு மத்தியில் இருக்குன்னு அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி கட்டி இருக்கு. அப்ப அன்னைக்கு இதுக்கு சாப்பாடு 8 மணி நேரம் 8 நாளிகை வரையணும். அவனுக்கு இன்னார் வீட்டுல இந்த மாதிரி கஞ்சி வடிச்சிருக்கிறாங்க, நீ அங்க போய் பாரு அப்படின்னு அவங்க வீட்டுல கஞ்சி வச்சு அந்த தண்ணியை கொண்டான் அப்படின்னு சொல்லி விட்டு, நீ இந்த உபரியை போடு, அந்த கஞ்சி தான் இவன் 8 நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட வச்சிடும். அந்த 8 நாள், அந்த 8 மணி நேரம் 8 நாளிகை அது வரலும் அந்த மாதிரி இருந்தாலும் எந்திரிச்சு அவன் எந்திரிச்சு பிஸியா இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் முதல்ல இந்த கேன்சர் கட்டியை நிவர்த்தி பண்ணி ஆபரேஷன் பண்ண. இப்ப அப்படி இல்லை, அந்த கேன்சருக்கு மருந்து கொடுத்து அதனுடைய நிலைகள் அப்படியே அடங்க செய்திருந்தான். இப்ப முதல்ல ஆபரேஷன் பண்ண நிலைகள்ல வந்தது இந்த மாதிரி தான் வந்தது. அப்புறம் ஊருக்கு கேட்கவே வேணும், அது அற்புதமாக நடக்கும். அப்படி நடந்து சில இதுகள் அதிசயம் நடந்து விட்ட உடனே இந்த டிங்கி காய்ச்சல் அந்த காய்ச்சல் அந்த நேரத்தில் இருந்த எல்லாத்துக்கும் உபரி கொடுத்து எல்லாமே நல்லதாக. இந்த ராம்சார் நாயகருக்கு என்ன ஆகிப்போச்சு, ஒரே குஷி ஆகிப்போச்சு. பரவாயில்லப்பா, நீ கிழக்கு நேரம் சூழ்நிலை சுத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு உனக்கு நல்ல சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப எங்கெங்கிருந்து வண்டிகளை போட்டு வர்றாங்க சொல்லி கேள்விப்பட்டோம்னா அது பார்த்தோம்னா கூட்டம் வருது. அந்த கூட்டம் வந்தவன் என்ன ஆகிப்போச்சு, இங்கே நம்ம அச்சாபிசில உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார். உட்கார்ந்து இருந்தவர் என்ன செய்யிட்டாங்க, அந்த தெலுங்குராஜ எனக்கு என்னமோ செய்துக்கிட்டான், எனக்கு கைகால் வராம பண்ணிவிட்டான் அப்படிங்கிற வகையில் இங்க ஒரு ரோட்டை கட்டி வச்சிருக்கிறது. இப்படி கத்துன உடனே இவங்க என்ன ஆகிப்போச்சு, உடனே நீ பிறப்பிட்டு வரணுங்க. இவன் என்ன செய்யிட்டான், நம்ம டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் பேர் என்ன நடராஜ், அவனு இவங்க என்ன செய்யிட்டான், கைகால் வராம போயிட்டா நீ எங்கேயோ கொண்டு போன்ட்டு. ஏன்னா நான் தான் இவர் அழிவு மலைக்கு கூட்டு போயிருந்தது. சில அற்புதங்கள் நடந்த உடனே எல்லாம் அவருக்கு தானே காரணம், ஏழுக்கு நான் என்ன பார்க்கறது. இவர் ராமசாமி என்ன செய்யிட்டான், ஐயா இங்க சென்னையில் நீ படுக்க வேண்டாம், கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டு விட்டாங்க. என்னை உடனடியாக அடைச்ச விடாது, இங்கே அங்க இவ்வளவு கூட்டங்கள் இருந்தாலும் உடனே வரணும் அப்படிங்கிறார். அப்ப இங்க பார்த்தா இங்க ஹாஸ்பிட்டலா இருக்கிறார். ஹாஸ்பிட்டல்ல போட்டா சும்மா இருக்குது, ஒவ்வொரு பெட்லயும் இருக்குன்னு பூரா இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியில என்ன செய்யிட்டாங்க, ஒரு இந்த கடைசியில சாவு கிடங்கு பக்கத்துல கொண்டு போய் ஒரு இதுல கொண்டு அங்க போட்டாங்க. அது சாவு கிடங்கு பக்கத்துல அங்க போட்டவொன்னு என்ன ஆகி போச்சு, இங்க இவ்வளவு கூட்டம் வந்துகிட்டு இருக்கா. இங்க வந்த உடனே தான் என்ன இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்க பார்த்தா இங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அப்ப டாக்டர் என்ன செய்யறாங்க, இது நீங்க எப்படியா வெளியே ஏற்றிட்டு போனா பாருங்க, இங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க போனாலும் இரிய மாதிரி தட்டில கீழே வைக்கிறாரு, இதெல்லாம் வைக்கிறாங்க. ஒரு எப்படியோ அங்க சந்திச்சு போயிட்டேன். போனவன்னு நினைச்சு அங்க இருக்கிற தட்டியெல்லாம் எடுத்து விடாங்க, டீயை வச்சு கொடுக்குறாங்க. சாமி டீயை வச்சு கொடுத்தனா எல்லாத்தையும் இது பண்ணாங்களே, நான் சொல்றது செய்த நிலையில கொளுத்து அப்படிங்கிறார். அப்ப அந்த கொளுத்தக்கூடிய நிலை இருக்க போகும்போது நான் மறுத்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஒருத்தனுக்கு அந்த எலும்புல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, எலும்புக்குள்ள ஏவல் பண்ணி அந்த கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த எலும்புகள் துண்டு தான் வந்துடும். அது தனி இதுல கொண்டு போய் பாய்ச்சனை போட்டு என்னென்னமோ செய்யறாங்க, கருகி கொஞ்சம் கொஞ்சமா அழுகி விழுந்துகிட்டு. அது டாக்டர் ஆக முடிய முடியாது, ஏண்டா நீ அதை செய்ய வேண்டாம் அப்படிங்க. அப்ப அதை செய்வேன்னு சொல்லி போட்டு அதை மாதிரி செய்த உடனே அவர் சொன்ன முறைப்படி சில இதில் செய்தோன்னா அது நின்று நல்ல ரத்தங்கள் வந்து இல்லாமனா கருப்பா தான் வந்தது. மாத்தின உடனே என்ன டாக்டரை கூப்பிடுறாவனே அப்படின்னு கூப்பிடுறாவன இப்போ வேலைக்கு போய் கேட்டா அது சரியா போகும் அப்படிங்க. அப்ப நான் போய் இந்த மாதிரி நல்ல ரத்தம் வருது அப்படின்னு ஒரு டாக்டருக்கு ஒரே விஷயம் ஆகி போச்சு. இது என்னால முடியாது இந்த மாதிரி வந்துட்டு. அதுல இருந்து வந்தது ஒரு தாய்த்தை, அவன் எலும்பு நடியிலிருந்து ஒரு தாய்த்தை வந்தது. அதை பார்த்தோம்னா ஏவல் பண்ணி உள்ளுக்கு சரி வைக்கிறது. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொத்தை பறிக்கிறதுக்கு அவன் மேல இருக்கிற பொறாமை மேல ஏவ விட்டு இன்னைக்கு அனாதை ஆகி இதன் நிலைகள்ல சொத்தையும் இழந்தா இன்னைக்கு அனாதையா இருக்கு, நான் யாரும் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டேன். இவனெல்லாம் யாரா காப்பாத்துறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதே மாதிரி சொல்லி இதை செய்து அவனுக்கு நல்லாச்சு. நல்லா ஆனவன்னு டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நினைச்சு அங்க இருக்கிற தட்டியெல்லாம் எடுத்து விடாங்க. தட்டியெல்லாம் எடுத்து வந்து கொழுக்க சொல்றாங்க, டீ இருந்தா சும்மா வருவாங்க. அங்க வந்தோடனே நாயினா அவர் நாயுடு அப்படின்னாரு, நாயுடு நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, ஒரு கூட்டு போயிருங்க அப்படின்னு. இப்ப கூட்டு போற இவர் என்ன இது கூட்டு போறதா நினைக்கிறேன். அப்பதான் இந்த பாட்சாங்கிற அந்த ஆட்டோ வச்சுட்டு இருக்கான். அவன் நம்மளோட பண்ண அவன்கிட்ட போய் கேட்டேன், ஒரு ஆட்டோ கொஞ்சம் கொடுத்துருக்கியா அப்படின்னு. அது நான் பாப்பம்பட்டிகளை கொண்டு போய் இந்த ரைஸ் ராம்சானா இந்த தோட்டத்தில் வச்சுக்கிறேன் காப்பாற்றிக்கிறேன்.
அப்பா அவர் சொல்ல போகும்போதுதான் அவன் என்ன செய்தான் தெரியுமா, அவன் ஆட்டா ரிப்பேரா கிடக்குங்க, அதை நம்ம சரி பண்ணி தான் எடுத்துட்டு வரணும், கொஞ்சம் காசு கொடுத்து என்ன என்கிட்ட ஒரு காசும் இல்லப்பா, நீ ஏதாவது கொஞ்சம் விட்டேன்னா உனக்கு காசு வேணும் அங்கே வந்து வாங்கி தரேன், இப்ப ரிப்பேர் பண்ணி தான் எடுத்து தரேன் சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி வந்து நான் சொன்னேன், ஆட்டோ ஓடும்பா அப்படிங்க, இந்த ஓடும் 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 சொல்லுது, அதெல்லாம் விசித்திரமா இருக்கு, நீ காதலே ஓடும் ஓடும் தெரிஞ்சோடனே சரி நான் ஓட்டிதான் பாக்குறேன்னு சொல்லி விட்டு பெட்ரோல் வாங்கி விட்டா ஒரு ஸ்டார்ட் ஆகி சரி அப்படின்னு சொல்லி நான் ஓடுனா நான் தூக்கி தரேன்னு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு நேரா போனேன். அப்ப கொண்டு போன ராம்சாமி நாயர் தோட்டத்தில் கொண்டு போய் அதை கொண்டு வச்ச உடனே அவர் கரும்பாலைகள் கரும்பு ஒரு 10 ஏக்கராக்கு வெறும் கரும்பு தோட்டமா, அப்ப அந்த தோட்டத்துக்குள்ள போட்டு படத்தை செய்திருந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த கரும்பாலைகளை வச்சிருக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பைப்பு மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டாரு, பூராட்சி எழுதி வச்சாரு, இந்த திருடன் இதை பூராட்சி எடுத்து திருடிட்டாங்க அப்படின்னு என்ன பேசுறாரு, திருடன் திருடன்னு இருக்காங்க, நான் எங்கேயாவது மருந்தாக்கள் வச்சிருவேன் இல்லை இவன் தான் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா அப்படிங்கிற இதே மாதிரி செய்த உடனே திடீர்னு என்ன ஆகி போச்சு, அந்த கரும்பு சோகையை போட்டு காயப்படுறாங்க, அந்த கரும்பு சோகையெல்லாம் தீ வச்சுட்டாங்க பார்த்தோம்னா இது 10 ஏக்கரம் பொசுங்கி போகும். அப்புறம் உணர்வு ஆனவொன்னு எல்லாம் இவன் தான் அப்படிங்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப போச்சு நான் சும்மா இருக்கிறேன் ஏற்கனவே இதை சொன்ன உடனே எல்லாம் சுற்றி நெருப்பாகி போச்சு, வேற வழியும் இல்லை, இவன் தான் இருக்கிறான் இவன் தான் செய்தான் இவன் தான் அப்படிங்கிறது நான் பம்பானா நிலையா போச்சுட்டு எனக்கு இது எப்படி எரியுதுன்னு தெரியும். அப்புறம் எல்லாம் என்ன கூட்டம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டமானவன்னு நீ அவிஜா அப்படின்னாரு, அவிடான்னு சொன்னோம்னா அது காதுக்குள்ள கூப்பிட்டு ஓதுறாரு, ஓதுறோம்னா அது அவிச்சிடுறா அப்படிங்கிற சவுண்டா உடனே கப்புன்னு அடங்கி போச்சு. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு இதாகி போச்சு, எல்லாம் பார்த்தீங்க அவன் தான் வச்சான் அவன் தான் துணியை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு இவன் செய்த வேலைதான் அப்படிங்கிறது அங்க இருந்தான். அப்படியே இருந்தவன ஐயூர் மலைக்கு நான் கொண்டு போய் ஐயூர் மலை இருக்கிறேன், இப்ப முருகன் கோயில் இருக்குதுங்க ராமலிங்க பக்கத்துல கொண்டு போய் அந்த ரூம் இருக்கு, அந்த ரூம்ல போய் அவன் கொண்டு இருங்க சாப்பாடெல்லாம் கொடுக்குறவங்க, அந்த சாப்பாடெல்லாம் இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து கூட 2 பேரை வச்சாரு. அந்த மலை மேல ஏறும்போது என்னால எப்படி ஏற முடியும், நான் கை கால் வராம இருக்கிறேன், என்னை எப்படி ஏறுவேன் அப்படிங்கிறார். ஏறுவேன்னு சொன்னோடனே கையை வைடாங்கிறார், கையை கீழே வச்சோன்னு சரி ஏறி உட்காந்துக்கிறார், எந்திரா அப்படிங்கிறாரு. எப்படி சாமி இந்த கையில, நான் தான் எந்திரின்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில உட்காந்து உனக்கு சக்தி கொடுக்குறாங்க, தைன்னு குதிக்கிறார், மேல மலை மேல ஏற சொல்றாரு. இவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க, சாமியை கை வலிக்குது அப்படின்னு இறக்கி விடுறாங்க, கூட 2 பேர் வந்தாங்க தூக்கிட்டு சொல்றாங்க. அப்ப அவங்க தூக்குனா அவர் மேல அவங்களால சமக்க முடியல ஏற முடியல, அவங்க ஒரு கையில சமம் தான், நீங்க ஏண்டா 2 கையில 2 பேர் இங்க இந்த எண்ணெயை தூக்க முடியாது படியில ஒரே கலாட்டாங்க. அப்ப மேல ஏறி போனோன்னு இந்த படி மேல என்ன அந்த படியில போகாதேங்க, என்னை நீ கீழே உருட்டி விட்டுரு இதுல போடாங்கிற, பெரிய பம்பு பண்ணி எல்லாம் மேல ஏறி போகுது. மேல ஏறி போன உடனே அங்க ஒரு கல்யாண கூட்டம் வந்தது, இந்த கல்யாண கூட்டம் வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அங்க தகராறு பண்ணாங்க, பெரிய பம்பு. அவங்க எல்லாம் சேர்ந்து கவுண்டமாக உரைக்கிறதுக்கு வர்றாங்க, ஐயா அவருங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காரு நீங்க குற்றமா எண்ணிக்கிறாங்க, ஏன்னா யாரும் எதனா செய்ய இது கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாரு. கல்யாணம் நடக்குதான்னு ஏற்கனவே இந்த பொண்ணு கூப்பிட்டு இடத்துல அங்க தகராறு, அவன் சொந்த மாமங்காரங்க விட மாட்டேங்கிறான், அவன் வந்தவனா நான் வெட்டி போடுவேங்கிறான். ஆக அந்த அளவில் அங்க தகராறு நடக்குது. இதை சொல்றாரு இந்த கல்யாணம் நடக்காது, அது எப்படி நடக்கும், நான் மாப்பிள்ளைலாம் வந்தாச்சு அந்த பொண்ணு எப்படி வர வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி நடந்தவொன்னு அவங்களுக்கு என்ன ஆகி போச்சு, இது பெரிய சமாச்சாரம், அங்க நடக்கிற நிகழ்ச்சி சொல்லிட்டாரு, நம்ம பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு அது. அப்ப இவங்க அடிக்க வந்தவங்க எல்லாம் காலில் விழுந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த காலில் விழுந்து கும்பிட ஆரம்பிச்ச உடனேதான் இங்க இருந்து என்ன செய்யறாரு, ராத்திரி 12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த கால் முடங்கின மாதிரி இருந்தவர் தான் அங்க எந்திரிச்சு ராத்திரி 12 மணிக்கு மேல அங்க போனவர் போடு மேல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க என்ன இங்க படுத்துக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு பயமா இருக்குன்னா பக்கத்துலயே படுறா அப்படிங்கிறார் இங்க. அப்ப ராத்திரியில எந்திரிச்சவனா அது பாட்டு சாதாரணமா நடக்கிறார், அது சாதாரணமா நடந்து போய் அங்க போயிருந்தார். இது நான் முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அங்க போன உடனே தெலுங்குராஜ் இங்க வாடா, எனக்கு எவனோ தூக்கி எக்ஸ்ட்ரா தூக்குடா அப்படிங்கிற, அங்க வந்து தூக்குறாரு. நைட்ல போய் என்ன பண்ண முடியும், சர்க்கலான பாருங்க. அப்பதான் காலையில விடியுது, அங்கிருந்து வந்தவனை பார்த்தா நான் சறுக்கு உடலில் கொண்டு போய் உட்காந்துட்டேன்.
என்னை காப்பாத்துறாங்கிறார். யாரு? அந்த ரகத்துல தான் என்னை காப்பாத்துறாங்கிறார். அங்க போனவொன்னு அவரை போய் பிடிக்கவே முடியாது. இன்னும் அந்த வழுக்கப்பாறை இருக்கும். அதில் காப்பாத்துறாங்கிறார். நான் எப்படி சாமி வருவான்ட்டு வேசி செல்லம் கட்டி விட்டு இதை பிடிச்சிக்கிறேன். அதை பிடிச்சிட்டு கீழே போயிட்டே இருக்கிறார். பிடிக்க விடாம அதை நான் கேட்க, நீ வந்து என்னை காப்பாற்றணும், துண்டு என்னை வேசி காப்பாத்தாருங்க. நான் உள்ளுக்கு போனவொன்னு என்ன ஆகி போச்சு, இந்த வேசியும் பிடிச்சிங்க சாமி, நான் பிடிச்சிக்கணுங்க. இருந்தாலும் பிடிக்க முடியல. அப்பதான் என்ன செய்யறாரு, நான் ஒரு பக்கம் வந்து நீ வழிக்கு இந்த பக்கம் கொண்டு போகணும், என்னை காப்பாத்துறாங்க. நான் இப்ப கீழே போய் தான் காப்பாற்றணும், எல்லாம் நொறுக்கி தூளாகி போகும், அங்கதான் போய் உங்களை காப்பாற்றணும் சாமி. இந்த நடந்த நிகழ்ச்சி. அப்பதான் அந்த விடிஞ்சி சில இதுகள் வருது. அப்ப வரப்போகும்போது அங்க ஒண்ணு பஸ் போகும். ஏசிங் இறங்சிங் என்ன நீ பாத்திருக்கியாடா அப்படின்னு சொன்னார். ஏசிங் இப்ப நான் கீழே இறங்சிங்ல போயிட்டு இருக்கிறேன். செத்தவர்பாடு உடல் சொன்ன உயிர் ஏசிங்கா மாறிக்கணும், அதுல போய் வேணா சந்திச்சுக்கலான்னு. ஏன்னா நான் சொல்றேன், என்னை எதிர்த்தா பேசுறேன் அப்படிங்கிறது. பார்த்தோம்னா பல நிலைகள் அங்க இடத்துல வந்து பல அற்புதங்களை காட்டுறாங்க. இந்த உலக நிலைகளையும் மற்ற நிலைகளையும் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இப்ப உலகத்தை நீ பாடுற அப்படிங்கிறார். எங்க பாக்குறது சாமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் எல்லாமே போய் அடங்கிடும் போடுக்கு அப்படின்னு. நீ உலகத்தை பாடுறான்னு எங்கட நீ அடங்கிற நீ சொல்லிடுன்னு இப்படி வாதம் இருக்கு. அதாவது இந்த வழி கிட்டனோடனே இந்த நெஞ்சோடு தேய்ச்சி இந்த ரத்தம் வடி இந்த வழுக்கு பாறையா இருக்குங்க, அப்படியே கீழே கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த கொஞ்ச நேரத்துல போயிடும் போல் இருக்கு. நீ இதை பாடுறான், நீ இதை பாடுறான், உலகம் எப்படி இருக்குன்னு பாடுறான்னு என்னென்னமோ அதிசயங்களை காட்டுறான். சாமி நான் கொஞ்ச நேரத்துல நீங்க சொல்றதெல்லாம் போய் பார்த்துருவேன், அது கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றேன். அப்புறம் தான் இந்த இதுகள் ஆன பெண் ரொம்ப மனம் எத்தனையோ உணர்வுகளை ஊற்றாங்க. உலக நிலையை காற்றார், இந்த மரண நிலைகள் தான் கொடுக்கிறார். அப்பதான் அந்த முழுமையான சக்தி அங்க இருந்து கொடுக்கிறார். இதே ஐவர் மலையில தான். அப்ப அந்த குழுத்து இடம் பண்ண உடனே அப்புறம் அந்த நேரத்துல காலையில் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த உணர்வு ஆன பிற்பாடு என்ன ஆயிப்போது, அங்கிருந்து எந்திரிச்சோட நினைச்சுறாரு சிவன் ஆறாரு ஒரு பெருவில்லை நின்றுட்டு. அப்படி பார்த்தோம்னா கருகருன்னு பம்பரமாய் சுத்துறாரு, எல்லா வேலையும் செய்யறாரு. அப்போ எல்லா உணர்ச்சிகளையும் செய்யப்பட்டு அப்பதான் எனக்கு இந்த உணர்வின் தன்மை ஆன பிற்பாடு நீ பல உண்மைகளை அறிவாய், பல நிலைகளை நீ பெறுவாய்ட்டு அந்த ரகத்துல வச்சுதான் மரண வாயில தான் வச்சு இந்த சக்தி கொடுத்தாங்க. அப்ப இதை நீ உலகம் எப்படி இருக்குன்னு அதுல இருந்து அறிவின் தன்மை வரும். அதை எப்படி காக்கணும், அதைத்தான் நீ யாராவது தப்பு பண்ணாலும் கூட என்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி கொண்டு ஒன்றும் செய்யணும். ஆனால் அதை செய்தோம்னா இந்த சக்தி எனக்கு செய்ய விரயமாகும். அப்ப அந்த விரயமாக நிலை கொண்டு போறேன், அதை உருவாக்கும் நிலை கொண்டு வரணும். இப்படித்தான் இந்த விநாயகருக்கு சில இடங்கள் ஆசைகளை கொடுத்து எதோ செய்ய முடியல சொல்றதுக்கு. அந்த மாதிரி எண்ணில் அடங்காத நிலைச்சதுதான் எனக்கு இந்த வாக்குகளை கொடுக்கும். சில உண்மையின் உணர்வின் தன்மை தான் அகண்ட அண்டமும் பேரண்டமும் இந்த உணர்வின் தன்மை எப்படி இயங்குகிற நிலை அந்த மரண வாயில வச்சுதான் நமது பிரபஞ்சமும் 27 நட்சத்திரங்களும் எப்படி எல்லாம் இயங்குகிறது அற்புதத்தை பார்த்தா நம்மளுக்கு தொடர்பு. பார்க்காத காட்சிகளை பார்க்கணும். அப்புறம் தான் அந்த உணர்வின் தன்மைக்கு வந்து ஏசிங் இறங்கிசிங்கன்னு சொல்லி அப்புறம் இந்த ஆட்டங்களை காட்டி அப்புறம் என்னை எழுப்பி விடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துல மற்றவங்களை பார்க்கும்போது இங்க கால் முடமா இருந்தது, இங்க எந்திரிச்சு நல்ல நடனமாடுறாங்க. அப்ப அந்த உண்மையின் தன்மையை நமக்கு கொடுத்து யாரும் அவரை பயிற்ச வேண்டுதான் நினைச்சாங்க. ஆனால் கால் முடக்கி கொண்டார் என்ற நிலையில் உண்மையில் அது உணர்வின் தன்மை ஆசைப்பட்டு அவரிடத்துல இல்லை அந்த ரசமணி செய்யறது இந்த மாதிரி சடக்குகள் தான் அடைச்சிது, அது சரியா இருக்கும். தங்கத்தை செய்து கொடுத்தாரு அவரு. அப்ப அவர்கிட்ட தங்கத்தை பேணி காக்கலாங்கிறதுல அவர்கிட்ட அணுகி வருகை ஏராளமானது. ஆனால் இதுல இருந்து ஒடுங்கப்பட்டு தனித்தன்மை என்ன அந்த ஐருமலையில வச்சுதான் அந்த சக்தி கொடுக்கிறார். அப்பதான் அதுல இருந்து பிறப்பிட்டு இன்னைக்கு வரையும் அவர் சொன்ன உண்மையின் நிலைகளை அவர் இருக்கும்போதே பல காடுகள் பல மேடுகள் இதெல்லாம் அலைஞ்சு பார்த்தது. ஆகவே இதையெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிந்தது அங்கேதான். அதனால் அந்த உண்மையின் உணர்வு வந்த பிற்பாடு என்ன செய்யறாரு, சில இடங்கள்ல சில மரங்கள் இப்படி இந்த கல்லை இப்படி சொன்னோம்னா அது தூக்கி மேல போகும், அந்த பக்கம் தூக்கி வீசுறது, இந்த மாதிரி உணர்வு எல்லாம் காட்டுறது. அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது, நமக்கு இந்த சக்தி வரும்போது அப்பெல்லாம் ஒரு திமிரி ஏற்படுது. ஒரு மரத்தை காட்டும்போது தூக்கி வீசுது. அப்ப இதெல்லாம் நம்ம குறைப்போம்போது நாம ஏதாவது எதிரி இருந்தால் வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்குன்னு இப்படித்தான் திமிரி ஏற்பட்டாரு. அது நல்ல வழிக்கு பயன்படுத்த வேண்டும் வரும். அப்பப்பதான் ஒவ்வொரு நிலைகளும் உபதேசித்து இந்த உணர்வின் தன்மை இன்று வரையிலும் இதை பிறருக்கு நான் எப்படியும் குருநாதர் நம்ம கொண்ட மாதிரி
மற்றவங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். அது ஒண்ணும் நடக்கல. அது அந்த பொறிக்காரனுக்கு சில இதுகளை ஜோசியங்களுமே அந்த அவன் எல்லா வகையும் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் ஒரு பக்கத்துல ஆசைப்பட்டு நான் எதையெல்லாம் செய்து பிடிக்க வேண்டும் என்று கொண்டு வரணும், இந்த உடல் இச்சைக்குத்தான் மாறியே தவிர அருள் சக்தி பெற வேண்டும் என்று உந்தி வந்தவர்கள் இல்லை பெரும்பது. ஆகவே இவ்வளவு பெரிய சிரமங்களை கடந்து இந்த உலகம் எப்படி இருக்குங்கிற நிலையும், இந்த உடலுக்கு பின் எப்படி என்ற நிலையும், பிறவியில்லா நிலைகள் எப்படி அடைய வேண்டும் என்ற அந்த உண்மை எனக்குள் உணர்த்தி, அதில் எது எது உன்னை சந்திக்கும், இந்த ஆசை நிலைகள் உனக்குள் திரும்பும், அல்லது ஆசை நிலை போய் திரும்புவது உனக்கு எதிரி என்ற நிலை உன்னை தாக்கும் உணர்ச்சி வரும். அப்போது இந்த கடுமையான உணர்வை எடுத்தினால் இது உன்னையும் ஆட்கொண்டும் உனக்கு நல்ல குணைகள் கொள்ளும். அவனையும் காக்க முடியாது, தப்பிலிருந்து மாற்ற முடியாது. இப்படித்தான் கடும் சோதனைகள் போகும் பக்கமெல்லாம் எதிர்ப்புகளும் நாய் கூட என்னை கடிக்க வரும். அப்போ அதை கூட கடிக்க வரும்போது அதுக்கு என்னென்ன செய்வது என்றெல்லாம் இப்படி முதல் அனுபவத்தை இப்படித்தான் 20 வருஷம் அனுபவம் பெற்று இது இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கின்றாலே நான் காடு மேடெல்லாம் அறிந்தேன். இப்போ உங்களுக்குள்ள இந்த சக்தியை கொடுத்து உங்களை வளர்த்துக்கொள்ள இன்னும் நிறைய சொல்ல போனா அது ஒவ்வொரு நியமத்திலும் நான் பட்ட அவசியம் இன்னதென்று சொல்ல முடியும். அதனால் இதை பேணி காத்து எல்லாருக்கும் பெற செய்ய வேண்டும். உண்மையில் அந்த உணர்வின் தன்மை அவர் பெற வேண்டும். அதை நீங்க எடுத்துக்கொண்ட மூச்சுகள் பிறருடைய தீமையில் அகற்றும் சக்தி பெற வேண்டும் என்றால் நாம் இப்போதெல்லாம் கொண்டு வர்றோம். அதை இப்ப நாம் செய்தவன்னு என்ன செய்யறாங்க, சாதாரண எத்தனையோ வகையில் செய்தோம்னா அங்க கோயிலுக்கு போய் தேடி செய்வாங்க. அதை நாம் செய்தோம்னா அதோட சரி வேணா 2 ஆப்பிள் பழம் 2 இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆட்சிவாகும் அப்படின்னு எழுப்பி செய்து போறதுதான். ஆக மனதான உண்மையான உணவான நிலைகள் பெற்ற அந்த தியான வழி அன்பர்கள் தான் இந்த தபோவனத்தை வளர்த்துக் கொண்டுள்ளார்கள். ஆக வருவோர் யாரும் அவருடைய நிலைகளைத்தான் பேணி காக்க முடிகின்றது தவிர அவர் இந்த தபோவனத்தை பற்றி யாரும் தெரிவித்தார். தபோவன நிலைகள் இன்று வளர்ச்சி அடைந்த அது பெற வேண்டும் என்ற ஆர்வத்தை சேர்ந்த அந்த ஆன்மனான தியான வழி அன்பர்கள் தான் இந்த கோடிக்கணக்கில் அவர் அறியாமலே இந்த பணங்களை கொட்டியுள்ளார். இல்லை என்றால் இன்னைக்கு அந்த நிலைகள் வருவதற்கு இது நான் செய்தேன் என்றோ தெரியாது, அது எப்படி வந்தது என்றே தெரியாது. அது உணர்வு அது வளர்ச்சி அடைந்து கொண்டு அதே சமயத்தில் ஒவ்வொரு அன்பர்களும் அதுக்கு வேண்டிய நிலை இந்த தியான வழி அன்பர்கள்தான் அதை கட்டினார்கள் தர. ஏன்னா அவர்கள் எல்லா வகையிலும் இன்னைக்கு சிரமப்பட்டு இருக்காங்க. சிரமப்பட்டாலும் தபோவனத்துக்கு என்ற நிலைகளை அது செய்து கொண்டேதான் இருக்கின்றார். அதன் வழியில் தான் வளர்ச்சியாகும். எனக்கு நான் இதை நல்ல செய்ய எனக்கு காசு உடனே யார்கிட்டையும் கேட்கலாம். இது எல்லாம் இந்த இயற்கை நிலையில் வரப்போவது குரு வழியில் அது வார்த்தையில் நடந்துகிட்டே இருக்கு. ஆகவே அது வழியில் நடந்துகிட்டு இருக்குன்னா அதே சமயத்தில் என்னுடைய ஆசை என்னை போல நீங்கள் பெரும் ஞானிகளாக மாற வேண்டும். இது உங்களுடைய நிலைகள் பிறருடைய தீமைகளை போக்கும் சக்தி உள்ளவரான பெரிய மகான்களா மாற வேண்டும். அதை கண்டுதான் எனக்கு சந்தோஷம் வருமே தவிர இப்ப கிடைத்த உடனே மகான்களை மாதிரி ஒருவருடைய தீமைகளை போக்கும் மகான்களா தான் மாற வேண்டுமே தவிர இந்த உடல் நிச்சயக்கு மாறிடாத அவங்களை காத்து நல்வழியை கொண்டு வரணுங்களா என்னுடைய முழுமையான. ஏன்னா வயசு 76 ஆகிப்போச்சு. வயசு கூட்டவும் செய்யலாம், அதே சமயத்துல போதும் நிறுத்திக் கொள்ளவும் செய்யலாம். ஆனால் அதுக்குள் நீங்க முழுமை பெற்றால்தான் இது செயல்படுத்த முடியும்.